ஆகும். அண்ட் சில டைம் யாருக்கு தெரியும் அவருக்கே அது ஹார்ம்ஃபுல்லாக போய் முடியும். ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போவாங்க. விஜய் அண்ணா இப்போ போகலன்னா கூட கண்டிப்பாக இன்னொரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பிஜேபி அப்புறம் சென்ட்ரல் டிஎம்கேக்கு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டாக விஜய் அண்ணா மாட்டிக்கிட்டார். வச்சு செய்ய போகிறாங்க. பாவமாக இருக்குது அவரோட கரியரு, பொலிட்டிக்கல் கரியர். பட் நம்ம பப்ளிக் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரை ஆதரிக்கணும். ஏன்னா விஜய் அண்ணா இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இறந்து போன ஃபேமிலிஸ்க்கு 10 லட்சம் தராங்க. விஜய் அண்ணா வந்து 20 லட்சம் வந்து தராங்க இறந்து போன ஃபேமிலிஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, அடிப்பட்டவங்களுக்கு வந்து 2 லட்சம் தராருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக எல்லா எலெக்ஷன் டூர் கேம்பெயினை நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோன்னுமே சொல்லிட்டாரு. ஸோ வேறு ஒரு பிளான்ஸோடு வருவாங்க. இனிமேல்ட்டாச்சும் கவர்மெண்ட்டு டிஎம்கே பேச்சு கேட்காம, அதாவது கவர்மெண்ட்னால் இந்த கலெக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் பாடிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட பெர்மிஷன்ஸ் வச்சு தானே நடக்குது. போலீஸாக இருக்கட்டும், இவங்க இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு நல்ல இடம் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே நம்ம தவிர்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ஈவெண்ட்டை நடக்கிறப்பவே நிறையா செருப்பு தூக்கிலாம் அடிச்சிருக்காங்க. இது செருப்பு தூக்கி அடிக்கிறனால என்ன ஆகும்னா அது ஒரு கோவத்தை ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ நிறைய சண்டை உள்ளே நடந்துருக்குங்க. ஸோ பிளான் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து உடனே ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்கு கரூருக்கு போயிட்டார். அவ்வளோ க்ரௌடியம் தாண்டி அவருடைய செந்தில் பாலாஜி போயிட்டார், எல்லோரும் போயிட்டாங்க. அண்ட் நைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி வந்து ட்வீட் பண்ணுறாரு, முர்மு பிரசிடெண்ட் ட்வீட் பண்ணுறாங்க, ரஜினிகாந்த் சொம்படிக்கிற ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் ஃபெயில்டு பொலிட்டிஷியன் அவரும் ட்வீட் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே ட்வீட் பண்ணி எல்லாம் ஒரு ப்ரீ பிளான் மாதிரி தான் தெரியுது. பாவம் விஜய் அண்ணா வந்து போய் மாட்டிக்கிட்டார் அந்த வலையில். ஸோ பப்ளிக் சப்போர்ட் வச்சு இவர் எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன கான்சிக்வன்சஸில் இவர் ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்